ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம இன்ஸ்டண்டா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியா இருக்கும், ஈஸியா எப்ப வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்காக முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 கப் சேமியா போட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு லைட்டா வறுத்துக்கலாம். இது லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா இதுல 3/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நல்ல மனம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுல்ல போட்டுடலாம். இப்போ இதை பவுல்ல போட்டாச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட கேரட்டை நல்லா துருவி அதுல ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலையும் கொத்தமல்லி இலையையும் ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு பிடிச்ச வேற வெஜிடபிள்ஸையும் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், குடமிளகாய் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, இந்த 1/2 கப்பே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இதை நம்ம 2 விதமாக செய்யலாம். குழிப்பணியார கல்லையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நார்மலா தோசை பேன்ல அடை மாதிரியும் தட்டி எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் குழிப்பணியார கல்ல செய்யலாம். ஸ்டவ்ல குழிப்பணியார கல் வச்சுட்டு அதுல எல்லா குழிலையும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மிக்சர்ல கரெக்டா 1 ஸ்பூன் எடுத்துட்டு குழில வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா குழிலையும் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் உள்ளேயும் நல்லா வேகும். இப்போ எல்லா குழிலையும் வச்சதுக்கு அப்புறமா ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரத்துக்கு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துடலாம். அடுத்தது தோசை தவால செய்யறதுக்காக ஸ்டவ்ல தோசை தவா வச்சுட்டு எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மிக்சர்ல கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி சின்ன ரவுண்டா அடை மாதிரி தட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே குக் பண்ணுங்க, இது சீக்கிரமே குக் ஆகிரும். இப்போ இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் இதை திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துடலாம். இவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.